ரெண்டாவது ஒரு இது காரியம், அது வந்து நான் இன்னும் டீடைலா போல, ஏன்னா இது பிரசங்கம் இல்ல, உங்களுக்கு வந்து எப்படி ஆண்டவர் வந்து இயேசு கிறிஸ்து சொல்றாரு அதை வந்து நான் அந்த விளக்கத்தை கொடுத்துட்டு நான் போயிடுறேன். 27வது வசனத்துல இருந்து 30வது வசனத்துல பாருங்க. ಮುಂದುವರಿಸಿ ಎರಡನೇದಾಗಿ ಒಂದು ಕಾರ್ಯ ನಾನು ಒಂದು ಹೆಚ್ಚಿನ ಸಮಯ ಪ್ರಸಂಗ ಮಾಡುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಎಲ್ಲ ಧ್ಯಾನ ಮಾಡುವುದರಿಂದ ನಾವು ಮುಂದಿನ ಭಾಗಕ್ಕೆ ಹೋಗೋಣ. அங்க பாருங்க, ரெண்டாவது காரியத்துல வந்து என்ன சொல்றாங்க, ஆண்டவர் சொல்றாரு 27வது வசனத்துல. 27ನೇ ವಚನದಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಏನು ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ ನೋಡ್ರಿ, படிங்க, ಓದ್ರಿ. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக போதும், உரைக்கப்பட்டது என்று நீங்க உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி இருக்காங்க. ஏன்னா நிறைய மெசேஜ் கேட்டிருப்பாங்க, வாரம் மெசேஜ் கேட்டிருப்பாங்க, விபச்சாரம் செய்யக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது அப்படின்னு மெசேஜ் கேட்டிருப்பாங்க. 27ನೇ ವಚನದಲ್ಲಿ ವಿಚಾರ ಮಾಡಬಾರದೆಂದು ಹೇಳಿಯದೇ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಕೇಳಿದಿರಷ್ಟೇ ಅಂತ ಹೇಳ್ತಾನೆ. ಪ್ರತಿ ವಾರ ಒಂದು ಪ್ರಸಂಗವನ್ನು ಕೇಳಿರ್ತಾರೆ, ವಿಚಾರ ಮಾಡಬಾರದು ಅಂತ ಹೇಳಿ ಒಂದು ಪದೇ ಪದೇ ಕೇಳಿರ್ತಾರೆ ಅವರು. அப்ப அவங்க என்ன பண்ணிடுறாங்க, இவங்க சரி விபச்சாரம் தானே பண்ணக்கூடாது, நான் விபச்சாரம் பண்ணல, நான் வெளி பிரகாரமா விபச்சாரம் பண்ணல, நான் மனசுல என்ன வேணா யோசித்துக்குவேன், மனசுல நான் என்ன வேணா நினைச்சுக்குவேன் அப்படின்னு வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து வெளியில பண்ற காரியத்தை தான் ஃபோக்கஸ் பண்றாங்க, இருதயத்தின் காரியத்தை ஃபோக்கஸ் பண்ணல அவங்க. சோ ಅವ್ರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಸರಿ ವಿಚಾರ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಒಂದು ಶಾರೀರಿಕ ಅಥವಾ ಬಾಹ್ಯವಾಗಿ ಮಾಡುವಂತ ಕಾರ್ಯ ತಾನೆ, ನಾನು ಅದು ಮಾಡೋಲ್ಲ, ಅದ್ರ ಬದಲಾಗಿ ನಾನು ಅಂತರ್ಯವಾಗಿ ಏನ್ ಬೇಕಾದ್ರೂ ಯೋಚನೆ ಮಾಡಬಹುದಲ್ಲ, ಏನಾದ್ರು ಮಾಡಬಹುದಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ ಅವ್ರು ಮಾಡ್ತಾರೆ. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, ಆದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಏನು ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ அது பாருங்க, அடுத்த வசனத்துல ಮುಂದಿನ ವಚನದಲ್ಲಿ ನೋಡ್ರಿ, ஒரு பெண்ணை வந்து நம்ம இச்சையா பார்த்தாலே நம்ம மனசுல என்ன பண்ணிட்டோமா, என்ன நம்ம கமிட் பண்ணிட்டோமா, விபச்சார கமிட் பண்ணிட்டோமா. அந்த ಪರಿಸ್ಥಿತಿಯನ್ನು ನೋಡಿ ನಾವು ಮೋಹಿಸುವ ಸಮಯದಲ್ಲಿ ನಾವೇನ್ ಮಾಡ್ತೀವಿ, ಯಾವಾಗಲೇ ಆ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಆ ಸ್ತ್ರೀಯ ಕೂಡ ವಿಚಾರ ಮಾಡಿದೀವಿ ಅಂತ ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ. சோ ஆண்டவர் வந்து பாருங்க, அந்த அளவுக்கு நம்ம இருதயத்துல அன்பு இருக்குதா அப்படின்னு வந்து நம்ம வந்து பார்க்கணும். ಸೊ ಆದ್ರಿಂದ ಪ್ರೀತಿಲವರು ಇಲ್ಲಿ ದೇವರು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಹೇಳುವ ಹಾಗೆ ಅಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಪ್ರೀತಿ ನನ್ನಲ್ಲಿ ಇದೆಯಾ ಅಂತ ನಾವು ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡ್ಬೇಕು. சோ இது வந்து ஒரே நாள்ல, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே நாள்ல பிரதர் இருதயத்துல விபச்சார யோசனைகள் வருது, எனக்கு கெட்ட யோசனைகள் வருது, பிரதர் இயேசு கிறிஸ்து சொல்றத பார்த்தா நான் வந்து ஒரு விபச்சாரியா அப்படின்னு நீங்க வந்து கேட்கலாம் கேள்வி. ನೀವು ಒಂದು ವೇಳೆ ನೀವು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಈ ರೀತಿ ಕೇಳಬಹುದು, ಬ್ರದರ್ ಒಂದೇ ದಿವಸದಲ್ಲಿ ನನಗೆ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಈ ರೀತಿಯಂತ ಯೋಚನೆಗಳು ಬರ್ತಾ ಇದೆ, ಈ ರೀತಿಯಂತಹ ಒಂದು ದುರಾಲೋಚನೆಗಳು ಬರ್ತಾ ಇದೆ, ಇದರಿಂದಾಗಿ ನಾನು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಒಂದು ವಿಚಾರ ಮಾಡಿದ ಪಾಪಿ ಆಗ್ತೀನಾ ಅಂತ ಒಂದು ವೇಳೆ ನೀವು ಕೇಳಬಹುದು. அப்புறம் ஆண்டவர் சொல்றாரு 29வது 30வது வசனத்துல சொல்றாரு, வலது கண் வந்து பாவம் செஞ்சுச்சுன்னா அதை புடுங்கி தூக்கி எறி அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. 29-30ನೇ ವಚನದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ನೀನು ಬಲಗಣ್ಣು ಪಾಪಕ್ಕೆ ಒಳಗಾಗಿದ್ರೆ ಅದನ್ನ ಕಿತ್ತು ಬಿಸಾಕ್ಬಿಡು ಅಂತ ಹೇಳ್ತಿದಾನ. சோ உன வலது கை வந்து ஏதாவது பாவம் செஞ்சுச்சுன்னா அதை வெட்டி போடு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ನೀನು ಬಲಗೈ ಪಾಪ ಮಾಡಿದ್ರೆ ಅದನ್ನು ಕೂಡ ನೀನು ಕಿತ್ತು ಬಿಸಾಕ್ಬಿಡು ಅಂತ ಹೇಳ್ತಾನ. சோ என்னைக்கு பைபிள் படிக்கும் போது நம்ம வந்து எந்த பகுதியை எப்படி படிக்கிறோம், லிட்டரல் மீனிங்கோட படிக்கிறோம் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, நம்ம வந்து படிக்கும் போது நம்ம ஞானத்தோட படிக்கணும், எப்படி படிக்கிறோமோ. ಸೋ ಅದರಿಂದ ನಾವು ಓದುವಾಗ ಅಕ್ಷರಸಹವಾಗಿ ಓದುತ್ತಾ ಇದೀವಾ ಅಂತ ಹೇಳಿ ನಾವು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಏನ್ ಮಾಡಬೇಕು, ಅದನ್ನ ಅನುಸರಿಸಬೇಕು. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பேசும்போது நீங்க சொல்வீங்கல்ல, என்னது என்ன ஏதோ ஒரு வார்த்தை நம்ம எடுத்து நம்ம வந்து அதை மீன் பண்ண மாட்டோம், என்ன சொல்ல வார்த்தை வரமாட்டேங்குது எனக்கு, ஊரையே வித்துருவாய்வா பேசுனா அப்படின்னு சொல்லுவாங்க. ಅಂದ್ರೆ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಕನ್ನಡದಲ್ಲಿ ಏನ್ ಹೇಳ್ತಾ ಅಂದ್ರೆ, ಇವಳು ಮಾತಾಡಿದ್ರೆ ಊರನ್ನೇ ಮಾರ್ಬಿಡ್ತಾರೆ, ಮಾತಲ್ಲಿ ಮಲ್ಲಿ மாத்தல்ல ಮಾತಿನ ಮಲ್ಲಿ. சரி, இப்ப அப்ப அந்த பொண்ணு அப்படி பேசிட்டா, ஊரை வித்துட்டாளா? ಸೊ ಆ ರೀತಿ ಮಾತಾಡ್ಬಿಟ್ರೆ ಆ ಹುಡುಗಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಊರನ್ನೇ ಮಾರ್ಬಿಡ್ತಾಳ? எத்தனை ஊரை வித்தா? ಎಷ್ಟು ಊರನ್ನ ಮಾರಿದಾಳೆ? புரியுதுல்ல, அது என்ன அர்த்தம், அது என்ன சொல்ல வரோம் நம்ம, ಅರ್ಥ ಆಗುತ್ತಾ ಇದರಿಂದ ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದೀವಿ? அவ வாய் வந்து அவ்வளவு பெரிய வாய் அவளுக்கு அப்படின்றது, ಆ ಬಾಯಿ ಅಂದ್ರೆ ಅಷ್ಟು ದೊಡ್ಡ ಬಾಯಿ, ಅದು ಆ ರೀತಿ ಅಂತ ಮಾತುಗಳು ಬರ್ತಾ ಇದೆ. புரியுதுல்ல? சோ அது வந்து நிஜமா வந்து அப்படியே ஊரை வித்துட்டான, எந்த ஊரை வித்தா அப்படின்னு போய் கேட்க மாட்டீங்க நீங்க யாரும். ನೀ ಆ ರೀತಿ ಯಾರಾದ್ರೂ ಹೇಳ್ಬಿಟ್ರೆ, ಓ ಎಷ್ಟು ಊರು ಮಾರಿದಾಳೆ ಇವಳು ಅಂತ ಹೇಳಿ ಹೋಗಿ ವಿಚಾರಿಸಿದ್ರೆ ಯಾರು? சாரி லேடிஸ் சொல்ல, ஊரே வித்தான் அப்படின்னு கூட பையன் கூட சொல்லுவாங்க. ಬರೀ ಸ್ತ್ರೀಯರು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ಪುರುಷರು ಕೂಡ ಊರನ್ನೇ ಮಾರ್ಬಿಟ್ಟು. ஆனா லேடிஸ்க்கு யூசுவலா நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், அதனால சொல்றேன். ಸಾಧಾರಣವಾಗಿ ಹೆಣ್ಮಕ್ಳನ್ನ ಕೇಳಿದೀನಿ ಅದಕ್ಕೆ. சரியா? சோ இப்ப அதே போலங்க இப்ப இந்த படிக்கிற வசனம் புரியுதா உங்களுக்கு? உங்கள் கண்கள் பாவம் செய்தால் அதை என்ன பண்ணுங்க, பிடுங்கி போடுங்க அப்படின்னு ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. ಆ ಒಂದು ನಿಟ್ಟಿನಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ಕೂಡ ಏನಪ್ಪಾ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಒಂದು ವೇಳೆ ನಿಮ್ ಕಣ್ಣು ಪಾಪ ಮಾಡಿದ್ರೆ ಅದನ್ನ ಕಿತ್ತು ಬಿಸಾಕ್ಬಿಡಿ ಅಂತ ಸ್ವಾಮಿ ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ. சோ ஆண்டவர் என்ன சொல்றாரு, அந்த அளவுக்கு ஆண்டவர் வந்து நீ இருதயத்துல யாரோ பேசாதீங்க, யாரோ பேசுறாங்க, இருதயத்துல நீ வந்து பரிசுத்தமா இருக்கணும்னு ஆண்டவர் வந்து எதிர்பார்க்கிறார். சோ ಅಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ದೇವರು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಹೃದಯದಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧವಂತನಾಗಿ ಪರಿಶುದ್ಧವಂತಲಾಗಿ ಇರಬೇಕು ಅಂತ ಎದುರು ನೋಡ್ತಿದ್ದಾನೆ. சோ இப்ப ஆண்டவர் வந்து அப்படி சொல்றாருன்னா, எனக்கு வேற வழியே இல்லை, நான் ஆண்டவர்ட்ட போய் நான் அழதான் செய்யணும். ஆண்டவரே, நான் போயிட்டு ஆண்டவரே நான் இருதயத்துல எனக்கு இச்சையே இல்ல, எனக்கு ரொம்ப நான் பரிசுத்தவான், எனக்கு ஏதாவது அவார்டு கொடுங்க அப்படின்னு போய் நிப்பேன் நானு?
ಸೊ ನಾವು ಬಂದ್ಬಿಟ್ಟು ದೇವ್ರ ಹತ್ರ ಹೋಗ್ಬಿಟ್ಟು, ದೇವ್ರೆ ನಾನು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಪರಿಶುದ್ಧ ಅಂತನೋ, ನನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ಯಾವ ಕಲ್ಮಶ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ ನನಗೆ ಒಂದು ಅವಾರ್ಡ್ ಕೊಡಿ ಅಂತ ನಾನು ಹೋಗಿ ಕೇಳಕ್ಕಾಗುತ್ತಾ? ஆனா இவன் சுயநீதிக்காரன் அப்படிதான் நிக்கிறான். ஆண்டவரே நான் வந்து விபச்சாரமே பண்ணலையே, எனக்கு கிஃப்ட் கொடுங்க, எனக்கு ஆசீர்வதிங்க அப்படின்னு வந்து அவன் பழைய ஏற்பாட்டுக்காரன் நியமத்துக்காரன் அப்படி போய் நிக்கிறான், சுயநீதிக்காரன். ಆದ್ರೆ ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆ ಅನುಸರಿಸಿರುವಂತ ಸ್ವನೀತಿವಂತಿಗೆ ಮನುಷ್ಯ ಏನ್ ಹೇಳ್ತಾನೆ, ಆ ರೀತಿ ಹೋಗಿ ನಿಂತ್ಕೊಳ್ತಾನೆ, ಆ ರೀತಿ ಕೇಳ್ತಾನ. சோ நம்ம வாழ்க்கையில நம்ம டிசைட் பண்ணணும், இன்னைக்கு நம்ம டிசைட் பண்ணணும், நம்ம வந்து சுயநீதியில வாழ்றோமா இல்ல கர்த்தர் இயேசு கிறிஸ்து சிலுவையில எனக்காக வாங்கி கொடுத்த நீதியில நான் வாழ்றேனா? ಅದರಿಂದ ನಾವು ಯೋಚನೆ ಮಾಡಬೇಕು, ಈಗ ನಾವು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಸ್ವನೀತಿವಂತಿಕೆಯಲ್ಲಿ ಬದುಕ್ತಾ ಇದೀವಾ ಅಥವಾ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಶಿಲುಬೆ ಮುಖಾಂತರವಾಗಿ ಕೊಂಡು ತಂದಂತಹ ನೀತಿಯಲ್ಲಿ ನಾವು ಇದೀವಾ? சரியா? இப்போ வந்து பிலிப்பியர் 3வது அதிகாரம், ನಾವು ಮುಂದುವರಿಸಿ அப்போஸ்தலர் பவுலோட வாழ்க்கையை நம்ம பார்ப்போம். ಫಿಲಿಪ್ಪಿದವರಿಗೆ 3ನೇ ಅಧ್ಯಾಯ ಅಪೊಸ್ತಲ ಪೌಲನ ಜೀವಿತವನ್ನು ಕುರಿತು ನಾವು ನೋಡೋಣ. இது முக்கியமான ஒரு வசனம் பாருங்க. ಇದು ನೋಡಿ ಮುಖ್ಯವಾದ ಒಂದು ವಚನ ನೋಡ್ರಿ. அவரு கடைசியில எல்லாம் அப்போஸ்தலர் பவுல் வந்து பாத்தீங்கன்னா பரிசேயர்ல பெரிய பரிசேயர், அவ்வளவு ಪರ್ಫೆಕ್ಟಾ வாழ்ந்தவர் ಅವರು. ನೋಡಿ, ಅಪೊಸ್ತಲ ಪೌಲನನ್ನು ನೋಡ್ಬೇಕಂತ ಹೇಳಿದ್ರೆ ಪರಿಸರದಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಪರಿಸರನು ಅಂತ ಒಂದು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಜೀವನ ಮಾಡಿದಂತ ವ್ಯಕ್ತಿ ಆತ. ಅವರು இப்ப சாக போறாரு. இப்போ வந்து அவர் வந்து அவங்க தலையை வெட்ட போறாங்க, அப்போஸ்தலர் பவுல் தலையை வெட்ட போறாங்க. சோ அதுக்கு கடைசி ஒரு லெட்டர் எழுதுறாரு. அந்த லெட்டர்ல என்ன சொல்றாரு பாருங்க, 3வது அதிகாரம் 9வது ವಚನ. ನೋಡಿ, ಕಡೆಯದಾಗಿ ಇಲ್ಲಿ ಪೌಲನ್ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಶಿರಚ್ಛೇದನವಾಗುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಒಂದು ಪತ್ರವನ್ನು ಬರೆದಿದ್ದಾನೆ. ಅದರಲ್ಲಿ ಏನ್ ಹೇಳ್ತಾನೆ ನೋಡ್ರಿ, 9வது ವಚನ. எனக்கு பயங்கரமான பிடிச்ச இந்த வசனம். ஏன்னா பாருங்க, இது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம கவனிக்கணும். 9ನೇ ವಚನ ನನಗೆ ಬಹಳ ತುಂಬಾ ಇಷ್ಟವಾದಂತ ಒಂದು ವಚನ, ತುಂಬಾ ಗಮನವಾಗಿ ಓದಬೇಕು ನೋಡ್ರಿ. நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கும். ನೋಡ್ರಿ, ಇಲ್ಲಿ ಹೇಳ್ತದೆ, ನಾನು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಸಂಪಾದಿಸಿಕೊಂಡು ನೇಮ ನಿಷ್ಠೆಗಳ ಪ್ರಕಾರ ಫಲವಾಗಿರುವ ಸ್ವನೀತಿಯನ್ನು ಆಶ್ರಯಿಸದೆ ಕ್ರಿಸ್ತನನ್ನು ನಂಬುವುದರಿಂದ ದೊರಕುವಂತ, ಅಂದ್ರೆ ಕ್ರಿಸ್ತನ ಮೇಲಿನ ನಂಬಿಕೆಯ ಆಧಾರದಿಂದ ದೇವರು ಕೊಡುವಂತ ನೀತಿಯನ್ನೇ ಹೊಂದಿ ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಇರುವವನಾಗಿ ಕಾಣಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. இந்த வசனத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க கிறிஸ்தவ வாழ்க்கை அவ்வளோ அருமையா இருக்கும். உங்க வாழ்க்கை ಈ ಒಂದು ವಚನವನ್ನ ನೀವು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಂಡಿದ್ರೆ ಕ್ರಿಸ್ತಿಯ ಜೀವಿತ ಅದು ತುಂಬಾ ಸುಂದರವಾಗಿರುತ್ತದೆ. நீங்க பிள்ளைங்க வளர்க்கும் போது நீங்க கரெக்டா உங்க பிள்ளைகளை வளர்ப்பீங்க. ನೀವು ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನ ಬೆಳೆಸುವಾಗ ತುಂಬಾ ಒಂದು ಶ್ರದ್ಧೆಯಿಂದ ಬೆಳೆಸ್ತೀರಿ. நீங்க சர்ச் நடத்தும் போது எப்படி சர்ச் நடத்தணும்னு உங்களுக்கு தெரியும். ನೀವು ಸಭೆಯನ್ನು ನಡೆಸಿದ್ರೆ ಯಾವ ರೀತಿ ಸಭೆ ನಡೆಸ್ತೀರಾ ಅಂತ ನಿಮ್ಗೆ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ. எப்படி நீங்க வந்து மெசேஜ் கொடுக்கணும்னு உங்களுக்கு இந்த வசனத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கரெக்டா தெரியும். ಈ ವಚನವನ್ನು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಂಡ್ರೆ ಸಂದೇಶವನ್ನು ಯಾವ ರೀತಿ ಕೊಡಬೇಕು ಅನ್ನೋದು ಗೊತ್ತಾಗುತ್ತೆ. சோ இங்க ரெண்டு விதமான இத கம்பேர் பண்றாரு. பிலிப்பியர் வந்து 3வது அதிகாரம் 9வது வசனம், சாக போற அப்போஸ்தலர் பவுல் என்னத்த ரெண்டு விதமான வாழ்க்கையை ಕಂಪೇರ್ பண்றாருங்க. ಇಲ್ಲಿ ಸಾಯುವಂತಹ ಒಂದು ಗಳಿಗೆಯಲ್ಲಿ ಇರುವಾಗ ಪೌಲನು ಸರ್ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಈ ಒಂದು 3ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಎರಡು ವಿಚಾರವನ್ನು ಕೂಡ ಅಲ್ಲಿ ಹೋಲಿಸಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. நியாய பிரமாணத்தினாலே வருகிற என்ன வருது, நியாய பிரமாணம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணா அதுல வர்ற என்ன கிடைக்குது, அதுல இருந்து ನ್ಯಾಯ ಪ್ರಮಾಣವನ್ನ ನಾನು ಅನುಸರಿಸಿದ್ರೆ ಏನ್ ಬರುತ್ತೆ, என்ன கிடைக்குதுங்க, சுயநீதி, ಸ್ವನೀತಿ. இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் என்ன கிடைக்குது, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ನಂಬಿದ್ರೆ ಏನ್ ಸಿಗುತ್ತೆ, என்ன கிடைக்குது, ಏನ್ ಸಿಗುತ್ತೆ, யாரோட நீதி, ಯಾರ ನೀತಿ, தேவனுடைய நீதி, ரைச்சஸ்னஸ் ஆஃப் காட். ஆண்டவர்கிட்ட இருந்து வர்ற நீதி எனக்கு சொந்தமாகுது. ದೇವರು ಕೊಡುವಂತ ನೀತಿ ನನಗೆ ಸ್ವಂತವಾಗ್ತದೆ. ಅರ್ಥ ಆಗುತ್ತಾ? சோ ஒன்னு வந்து நான் சொல்லுவேன், ನಾನು ಈ ರೀತಿ ಹೇಳ್ಬಹುದು. நீங்க நிறைய பேர் யூடியூப்ல எல்லாம் பிரசங்கம் இப்படி தான் கேட்பாங்க. நிறைய பேர் பிரசங்கம் இப்படி தான் இருக்கும். ಯೂಟ್ಯೂಬ್ ಅಲ್ಲಿ ಈ ರೀತಿ ಪ್ರಸಂಗ ಕೇಳ್ತಾರೆ. ஏய் நீ இப்படி பண்ணலையா நீ நாசமாயிடுவ, ನೀನು ಈ ರೀತಿ ಮಾಡ್ಲಿಲ್ವಾ ನೀ ನಾಶವಾಗಿ ಹೋಗ್ತೀಯ, ஏய் உனக்கு சாபம், ನಿನಗೆ ಶಾಪ, நீ வந்து இப்படி தான் நீ நல்லா இருக்க மாட்டே, நீ பாவம் செஞ்சுட்ட, நீ வந்து செத்த உங்க ஃபேமிலி அழிஞ்சிரும், உங்க ஃபேமிலி சாபத்துக்குள்ள உண்டாக்குற, நீ இப்படி பண்றதுனால உங்க ஃபேமிலி சாபத்துக்குள்ள போகுது அப்படின்னு மெசேஜ் கொடுப்பாங்க. ಇವತ್ತು ಬಂದ್ಬಿಟ್ಟು ನೀನ್ ಈ ರೀತಿ ಮಾಡೋದ್ರಿಂದ ನೀನ್ ನಾಶವಾಗ್ತೀಯಾ, ಅಳಿದೋಗ್ಬಿಡ್ತೀಯಾ, ಉದ್ಧಾರ ಬರೋಲ್ಲ, ನಿನ್ ಕುಟುಂಬ ನಾಶವಾಗುತ್ತೆ ಅಂತ ಈ ರೀತಿಯಂತ ಪ್ರಸಂಗಗಳನ್ನ ಮಾಡ್ತಾ ಇರ್ತಾರೆ. சொல்லுவாங்க, நீ நீதிமானா இருக்கணும், நீ பரிசுத்தமா இருக்கணும், நீதிமானா இருக்கணும், நீ வந்து இப்படி பண்ணிட கூடாது, இப்படி நீ பண்ண கூடாது, இந்த மாதிரி ட்ரெஸ் போடணும், தாடி விட கூடாது, நீ தாடி விட்டா உனக்கு பரிசுத்தவன் வர மாட்டே, அப்படி இப்படி நிறைய காரியங்களை சொல்லுவாங்க. ಈ ರೀತಿ ಹಲವಾರು ಕಾರ್ಯಗಳನ್ನ ಹೇಳ್ತಿರ್ತಾರೆ. ಅಂದ್ರೆ ನೀನು ಹಿಂಗಿರ್ಬೇಕು, ನೀನ್ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಶುದ್ಧವಾಗಿರ್ಬೇಕು, ಅಥವಾ ಒಂದು ದಾಡಿ ಬಿಡಬಾರ್ದು, ಈ ಬಟ್ಟೆಗಳನ್ನ ಹಾಕಬೇಕು, ಆ ರೀತಿ ಮಾಡ್ಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ ಏನೇನೋ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಹೇಳ್ತಿರ್ತಾರೆ. சோ அது வந்து என்னத்தை உண்டாக்குறாங்க உங்க மெசேஜ்னால, சுயநீதி. நான் நீதிமான். இப்ப நான் வந்து நல்ல ஒயிட் ட்ரெஸ் போடுறேன், தாடியே இல்லை என்கிட்ட, எல்லாம் ஃபுல் ஷேவ் பண்ணிட்டேன், நான் வரேன் சர்ச்சுக்கு வந்த உடனே நான் வந்து யார ஃபர்ஸ்ட் திலீப் பிரதரை பாக்குறேன். பார்த்துட்டு என்ன நினைப்பேன், அவரை பார்த்த உடனே, அவரை பார்த்த உடனே சர்ச்சில் வந்த உடனே நான் யாரு, ரொம்ப
நல்லவன், ஏன்னா நான் தாடி விடல, அவர் பேர் தாடி விட்டுருக்காரு, அவர் பன்னிக்கறி சாப்பிடுறாரு. இப்படி வந்து என்ன வருது? அந்த நியாய பிரமாணத்தை நான் பிடிக்கிறதுனால என்ன வருது? சுய நீதி வருது. சுய நீதி, நான் நீதிமான், நான் பெட்ரு, நான் அந்த சிஸ்டரோட பெட்ரு, நான் அந்த பிரதரோட பெட்ரு அப்படின்னு வந்து அந்த யோசனை வருது. அந்த மெசேஜ்ல கூட நம்ம அதை கொடுத்துட கூடாது. அப்படி நம்ம ಮೆಸೇಜ್ಗಳು ನಮ್ಮ ನ್ಯಾಯ ಪ್ರಮಾಣವನ್ನು ಅನುಸರಿಸಿದ ಸ್ವನೀತಿ ಬರುತ್ತೆ. ಹೇಗಂತ ಹೇಳಿದ್ರೆ ನಾವು ನಮ್ಮ ಸ್ವಂತ ಸ್ವಚ್ಛತೆಯನ್ನು ಅನುಸರಿಸುವಾಗ ಮತ್ತೊಬ್ಬ ಸಹೋದರ ಅದನ್ನ ಅನುಸರಿಸಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಅವ್ರು ನೋಡಿ ಅವ್ರಿಗಿಂತ ನಾನು ಬಂದು ಬೆಟರ್ ಆಗಿದ್ದೀನಿ, ಇವ್ರಿಗಿಂತ ಬೆಟರ್ ಆಗಿದ್ದೀನಿ ಅನ್ನೋ ಒಂದು ಸ್ವನೀತಿಯೊಳಗೆ ನಾವು ತಳ್ಳಲ್ಪಡ್ತೇವೆ. கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரே ஒரு காரியம் தாங்க, ಕ್ರಿಸ್ತ ಜೀವಿತದಲ್ಲಿ ಒಂದೇ ಒಂದು ಕಾರ್ಯ ಮಾತ್ರ. என்னால முடியாது, என்னால கோபம் பண்ணாம இருக்க முடியாது, என்னால ನನ್ನಿಂದ ಕೋಪಿಸಿಕೊಳ್ಳದೆ ಇರೋಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ. எனக்கு வந்து இருதயத்திலே எனக்கு வந்து நீங்க சொல்லலாம், பிரதர் எனக்கு இருதயத்துல வந்து எனக்கு கெட்ட யோசனைகள் வருது பிரதர் அப்படின்னு நீங்க சொல்லலாம், கண்டிப்பா இருக்கலாம். ಒಂದು ವೇಳೆ ನೀವು ಹೇಳಬಹುದು, ಅಯ್ಯ ಬ್ರದರ್ ನನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ಕೆಟ್ಟ ದುರಾಲೋಚನೆಗಳು ಬರ್ತಾ ಇದೆ ಅಂತ ಹೇಳ್ಬಹುದು. அது வந்து நீங்க என்ன ஆகுது, அது வந்து அது நீங்க பண்ண உடனே ஐயோ நான் அவ்வளவுதான், நான் செத்தேன், நான் சாபம் எனக்கு வந்து போச்சு, என் லைஃப் போச்சு, அப்படி இப்படி நீங்க வந்து அப்படியே நீங்க வந்து என்ன அது வந்து நிந்தைக்குள்ள ஆயிடுறீங்க. அப்படியே நீங்க வந்து அப்படியே வந்து உங்களை வந்து அது வந்து ஒடுக்கி உங்களை வந்து சர்ச்சுக்கே வர முடியாம பண்ணுது, பைபிள் தூக்க முடியல உங்களால. ನೀವು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಅದನ್ನ ಏನ್ ಮಾಡುತ್ತೆ, ಹಂಗೆ ಕುಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೆ. ಹಂಗೆ ಈ ರೀತಿ ಎಲ್ಲ ಹೇಳೋದ್ರಿಂದ ನಿಮ್ಮನ್ನು ಕುಗ್ಗಿಸಿಕೊಂಡು ಸಭೆಗೆ ಬರದೇ ಇರುವ ಹಾಗೆ ತಡೆ ಹಿಡಿಯುತ್ತದೆ. ஆனா ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுது? ಆದ್ರೆ ದೇವರ ವಾಕ್ಯ ಏನ್ ಹೇಳುತ್ತೆ? ஒருத்தன் கிறிஸ்துக்குள்ள இருந்தால், ಅವನು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಇದ್ದರೆ அவன் வந்து ஒரு புது சிருஷ்டி, ಅವನು ನೂತನ ಸೃಷ್ಟಿ ಆಗ್ತಾನೆ. அவனுடைய சொந்த நீதி அல்ல, யாரோட நீதி வந்து அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? இயேசு கிறிஸ்துவோட நீதியை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ಅವನ ಸ್ವಂತ ನೀತಿ ಅಲ್ಲ, ಬದಲಾಗಿ ಯಾರ ನೀತಿ ಕೊಡಲಾಗಿದೆ? ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನೀತಿ ಅವನಿಗೆ ಕೊಡಲಾಗಿದೆ. இப்போ ஒரு பிரதர் வந்து இந்த கஷ்டத்துல இருக்காரு, இருதயத்திலே இச்சை, ஒரு சிஸ்டர் அந்த இருதயத்திலே இச்சையான காரியங்கள் வந்து வெறும் இச்சைனா வெறும் நான் வந்து செக்ஷுவலா திங்க் பண்ணாதீங்க, ஏதாவது ஒரு பொருள் மேல இச்சை இருக்கலாம், ஒரு பதவி மேல இச்சை இருக்கலாம், எது வேணா இச்சையா இருக்கலாம். ಇಲ್ಲಿ ನೋಡ್ಬೇಕಂತ ಹೇಳಿದ್ರೆ ಒಬ್ಬ ಸಹೋದರನೇ ಈ ರೀತಿ ಹೇಳ್ಬೋದು, ನನಗೆ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಹೃದಯದಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಂತಹ ಒಂದು ದುರಾಲೋಚನೆ ಬರ್ತಾ ಇದೆ ಅಂತ ಹೇಳುವಂತ ಈ ಒಂದು ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಬರೀ ಅದು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಲೈಂಗಿಕ ಕಾರ್ಯಗಳು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ಬದಲಾಗಿ ಯಾವುದೋ ಒಂದು ವಸ್ತು ಅಥವಾ ಯಾವುದೋ ಒಂದು ವಿಚಾರಗಳ ಕುರಿತಾಗಿ ಬರುವಂತ ಆಸೆ. நான் என்ன சொல்றேன்? ஆண்டவர்ட்ட போறேன், ನಾನೇನ್ ಹೇಳ್ತೀನಿ, ನಾನು ದೇವರ ಹತ್ರ ಹೋಗ್ತೀನಿ. ஆண்டவரே நான் வந்து இன்னைக்கு நிக்கிறது யாரோட நீதியில? உம்முடைய நீதியில நான் நிக்கிறேன். ದೇವರೇ ನಾನು ಇವತ್ತು ನಿಂತ್ಕೊಂಡಿರೋದು ಯಾರ ನೀತಿಯಲ್ಲಿ? ನಿನ್ನ ನೀತಿಯಲ್ಲಿ. ஆண்டவரே எனக்கு நீ உம்முடைய பரிசுத்தத்தை இன்னும் கொஞ்சம் கொடுங்க. ದೇವರೇ ನನಗೆ ನಿನ್ನ ಪರಿಶುದ್ಧತೆಯನ್ನು ಇನ್ನೂ ನನಗೆ ಕೊಡು. பாஸ்வேர்டு என்னது? கிறிஸ்டியன் வாழ்க்கையோட பாஸ்வேர்டு என்னது? ಕ್ರೈಸ್ತ ಜೀವಿತದ ಪಾಸ್ವರ್ಡ್ ಯಾವುದು? என்னது? அப்ப என்ன சொன்னேன்? ಅವಾಗ ಏನ್ ಹೇಳಿದೆ? எனக்கு அன்பு கொடுங்கப்பா, ನನಗೆ ಪ್ರೀತಿ ಕೊಡೋப்பா. எனக்கு நான் ஒருத்தரை பார்க்கும்போது அன்பான கண்ணோட நான் பார்க்கணும், நான் இச்சையாட கண்ணோட பார்க்க கூடாது. ನಾನು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಬೇರೆಯವರು ನೋಡುವಾಗ ಪ್ರೀತಿಯ ಕಣ್ಣಿನಿಂದ ನೋಡಬೇಕೇ ವಿನಃ ಯಾವುದೇ ರೀತಿಯಾದಂತಹ ಇಚ್ಛೆಯ ಕಣ್ಣಿನಿಂದ ನಾನು ನೋಡಬಾರದು. இன்னொருத்தர் என் கூட வந்து இருக்காங்க, என் கூட சண்டை போட்டாங்க, பட் அவங்களோட நான் கோபமான கண்ணோட நான் பார்க்க கூடாது. எனக்கு அன்பின் இருதயம் நிறைந்த அவங்கள வந்து நான் நேசிக்கிற கூடிய தன்மை, எனக்கு அன்பு நீங்க கொடுங்கப்பா அப்படிதான் நான் கேட்கிறேன். அதான் நம்மளுடைய ஜெபமா இருக்கும். ನಾನು ಒಬ್ಬರೊಂದಿಗೆ ನಾನು ಜಗಳ ಮಾಡ್ಬಿಟ್ರೆ ಅವರಲ್ಲಿ ದ್ವೇಷ ಅಲ್ಲ, ಬದಲಾಗಿ ಪ್ರೀತಿಯ ಹೃದಯವನ್ನ ಕೊಡು ದೇವರೇ ಅಂತ ನಾನು ಕೇಳಬೇಕು. சோ அன்பை தான் நம்ம டெய்லி கேட்கிறோம். ஆண்டவரே விசுவாசத்துல வளரணும் அப்படின்னு கேட்கிறோம். அதான் ஏன்னா ஆண்டவர் வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாரு. ஆண்டவர் வந்து என்ன வந்து கண்டிக்க மாட்டாரு. நீ வந்து நேத்து தப்பா யோசிச்சுட்ட, 2 வாட்டி நேத்து மத்தியானம் 12 மணி 7 நிமிஷத்துக்கு நீ இப்படி நினைச்ச அப்படின்னு ஆண்டவர் வந்து கேட்க மாட்டாரு. ದೇವರು ಬಂದ್ಬಿಟ್ಟು ನಿಮ್ಮನ್ನ ಕೇಳೋದಿಲ್ಲ, ನಿನ್ನೆ 12 ಗಂಟೆ 7 ನಿಮಿಷಕ್ಕೆ ಈ ರೀತಿ ಅಂತ ದುರಾಲೋಚನೆ ನಿನ್ನ ಮನಸ್ಸಲ್ಲಿ ಬಂತು, ಆ ರೀತಿ ನೋಡಿದೆ, ಈ ರೀತಿ ಮಾಡಿದೆ ಅಂತ ಕೇಳೋದಿಲ್ಲ. சோ ஆண்டவர் வந்து கேட்பாரு நம்மள. ಅದು ಬದಲಾಗಿ ದೇವರು ಕೇಳ್ತಾರೆ, என் மேல விசுவாசம் வச்சிருக்கிறியா? ನನ್ನ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟಿದ್ಯಾ? நான் கொடுக்கிற அன்பு உனக்கு வேணுமா? நான் ಕೊಡುವ ಪ್ರೀತಿ ಬೇಕಾ ನಿನಗೆ? கண்டிப்பா வேணும் 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 ஆண்டவரே, எனக்கு என்ன கோபம் இருக்கு, இருதயத்துல இச்சை எல்லாம் இருக்கு, நீ கொடுக்கிற அன்பு வேணும், நீர் கொடுக்கிற விசுவாசம் எனக்கு வேணும். ಅಯ್ಯೋ ಹೌದು ಸ್ವಾಮಿ, ಬೇಕು ನನಗೆ ನೀನು ಕೊಡುವ ಪ್ರೀತಿ ಬೇಕು, ಯಾಕಂದ್ರೆ ನನ್ನಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾದಂತಹ ದುರಾಲೋಚನೆಗಳು ಅಭಿಲಾಷೆಗಳು ಬಹಳ ಉಂಟು ಅಂತ ನಾವು ಕೇಳಬೇಕು. ஏன்னா நியாயப்பிரமாணத்தை எல்லாத்தையும் ஒரே வார்த்தையில நிறைவேற்றுறது என்னது? அன்பு. ಯಾಕಂತ ಹೇಳಿದ್ರೆ ಧರ್ಮಶಾಸ್ತ್ರವೆಲ್ಲ ನೆರವೇರಿಸಿದಂತ ಒಂದೇ ಒಂದು ಮಾತು ಯಾವ್ದಂತ ಹೇಳಿದ್ರೆ ಪ್ರೀತಿ. ஏன்னா நம்ம வந்து நம்மளுக்கு ரொம்ப நெருங்கிய சொந்தக்காரங்க மேல வந்து நம்ம இச்சை பட மாட்டோம். ಯಾಕಂತ ಹೇಳಿದ್ರೆ ನಾವು ನಮ್ಮ ಸ್ವಂತ ಹತ್ತಿರದಲ್ಲಿ ಇರುವವರನ್ನ ನೋಡಿ ನಾವು ಮೋಹಿಸುವುದಿಲ್ಲ. ஆனா ரோட்ல போற இன்னொரு ಸಿಸ್ಟರ್ இல்ல பிரதர் இருக்கலாம், அவங்க மேல நம்மளுக்கு இச்சை வந்துடலாம். ಆದ್ರೆ ರೋಡಲ್ಲಿ ಹೋಗ್ತಿರುವಂತ ಪರಸ್ತ್ರೀ ಪರಪುರುಷನ ನೋಡಿ ನಾವು ಮೋಹಿಸ್ತೀವಿ. சோ எதுக்கு ரெண்டு வித்தியாசம் என்ன? ಯಾಕೆ ಎರಡರಲ್ಲಿ ಏನು ವ್ಯತ್ಯಾಸವಿದೆ? எனக்கு தெரிஞ்சவங்க மேல எனக்கு என்ன இருக்கு? ನನಗೆ ಚಿರಪರಿಚಿತವಾಗಿರೋರ ಮೇಲೆ ನನಗೆ ಏನಿದೆ? என்ன இருக்கு? ಏನಿದೆ? அன்பு இருக்கு, ಪ್ರೀತಿ ಇದೆ. அவங்க மேல எனக்கு என்ன வருது? ಅವ್ರ ಮೇಲೆ ನನಗೆ ಏನಿದೆ? இச்சை வருது, ಒಂದು ಮೋಹ ಬರುತ್ತದೆ. இப்போ என் பிரேயர் எப்படியா இருக்கும்? ಈಗ ನನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆ ಯಾವ ರೀತಿ ಇದೆ? ஆண்டவரே என்னால சில பேர் தான் நேசிக்க முடியுது அன்பால, எனக்கு மற்றவர்களையும் ஆண்டவரே அன்பின் கண்ணோட பார்க்கணும், எனக்கு கண்களை மாத்துங்க, என் இருதயத்தை மாத்துங்க அப்படின்னு நமக்கு ದೇವರೇ ಸ್ವಲ್ಪ ಜನರನ್ನು ಮಾತ್ರ ನಾನು ಪ್ರೀತಿಯಿಂದ ನೋಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗ್ತಾ ಇದೆ, ಇನ್ನು ಉಳಿದವ್ರನ್ನೆಲ್ಲ ಬೇರೆ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾನು ನೋಡ್ತಾ ಇದ್ದೀನಿ, ಆದ್ರಿಂದ ನನಗೆ ಪ್ರೀತಿಯ ಕಣ್ಣನ್ನ ಕೊಡು, ಪ್ರೀತಿಯ ದೃಷ್ಟಿಯನ್ನ ಕೊಡು ಅಂತ ದೇವರ ಹತ್ರ ಕೇಳಿ இது ஆண்டவர்ட்ட கிருபை கேட்கிறோம். ಇದು ಅಥವಾ ದೇವರ ಹತ್ರ ನಾವು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಕೃಪೆಯನ್ನ ಕೇಳಬೇಕು. ஆண்டவர் அளவில்லாம கிருபை
கொடுக்குறாரு. பரவாயில்ல மகனே, உனக்கு நான் பலன் தரேன், உனக்கு பலன் தரேன், பரவாயில்ல, இன்னைக்கு அஞ்சு டைம் ட்ரை பண்ண, 5ல ஒரு டைம் ஃபெயில் ஆயிட்டியா, நாளைக்கு 5 டைம்ஸ் நீ பாஸ் ஆவ அப்படின்னு ஆண்டவர் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுவாரு, நம்மளை பலப்படுத்துவார் ஆண்டவர். ನಾವು ದೇವರ ಹತ್ರ ಹೋಗುವಾಗ ದೇವರು ನಮಗೆ ಕೃಪೆ ಕೊಡ್ತಾನೆ, ಅಪರಿಮಿತವಾದ ಕೃಪೆ ಕೊಡ್ತಾನೆ. ಅದ್ರ ಮುಖಾಂತರವಾಗಿ ದೇವರು ಹೇಳ್ಬೋದು, ಇವತ್ತು 5 ಸಾರಿ ನೀನ್ ಪಾಪ ಮಾಡುವಾಗ 1 ಸಾರಿ ನೀನ್ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಶುದ್ಧವಾಗಿದ್ಯಾ, 4 ಸಾರಿ ಎಡವಿದ್ಯಾ, ಪರವಾಗಿಲ್ಲ, ನಾಳೆ ಬಂದ್ಬಿಟ್ಟು 5 ಸಾರಿ ಕೂಡ ನೀನ್ ಪಾಪ ಮಾಡೋದಿಲ್ಲ, ಎಡುವುದಿಲ್ಲ ಅಂತ ನಮಗೆ ಆದರಣೆ ಕೊಡ್ತಾನೆ. சோ கிறிஸ்தவ வாழ்க்கை இப்படிதான் இருக்கும். ಕ್ರಿಸ್ತಿಯ ಜೀವಿತವು ಈ ರೀತಿ ಇರುತ್ತದೆ. சோ இங்க போடுறேன், இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ನೋಡ್ರಿ, ಇದೇ ಕ್ರಿಸ್ತಿಯ ಜೀವಿತ. சும்மா இதான் என்ன வர மாட்டேன். ஓகே, இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ನೋಡ್ರಿ, ಇದೇ ಕ್ರಿಸ್ತಿಯ ಜೀವಿತ. நான் 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் 6 வருஷம் 7 வருஷம் 8 வருஷம் கிறிஸ்டியனா இருக்கிறேன். ನಾನು 1 2 3 4 5 ವರ್ಷ 7 8 ವರ್ಷವರೆಗೆ ನಾನು ಕ್ರಿಸ್ತಿಯ ಜೀವಿತವಾಗಿದ್ದೇನೆ. இயேசுப்பா நான் பரிசுத்தமா இருக்கணும்னு நினைக்கிறேன். ಯೇಸಪ್ಪ ನಾನು ಪರಿಶುದ್ಧನಾಗಿರಬೇಕಂತ ನೆನೆಸ್ತೀನಿ. உம்முடைய கிருபை வேணும். ಇನ್ನು ಕೃಪೆ ಬೇಕು. சோ நான் போறேன், கொஞ்ச நாள் ஆண்டவர் எனக்கு பரிசுத்தமான வாழ்க்கை கொடுக்கறாரு. ನಾನು ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀನಿ, ದೇವರು ಸ್ವಲ್ಪ ದಿವಸ ಪರಿಶುದ್ಧ ಜೀವಿತವನ್ನು ಕೊಡ್ತಾನೆ. அப்புறம் நான் வந்துட்டு என்ன ஆயிடுது, அன்னைக்கு ஒரு பிரதர் வந்தார், வந்துட்டு என்கிட்ட அல்றாரு, பிரதர் நான் வந்து தப்பு பண்ணிட்டேன், நான் வந்து கெட்ட படம் பார்த்துட்டேன் அப்படின்னு கண்ணீரோட வந்து அல்றாரு. ಅವಾಗ ಒಂದು ಸಹೋದರರು ಬಂದು ನನ್ನ ಹತ್ರ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಅಳ್ತಾ ಕೇಳ್ತಿದ್ದಾರೆ, ಬ್ರದರ್ ನಾನು ಒಬ್ಬ ತಪ್ಪಾದ ಅಶ್ಲೀಲ ಚಿತ್ರವನ್ನ ನೋಡ್ಬಿಟ್ಟೆ, ತಪ್ಪು ಮಾಡ್ಬಿಟ್ಟೆ ಅಂತ ಬಂದು ನನ್ನ ಹತ್ರ ಅಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அவருக்கு நான் சொன்னேன், பிரதர் இது வந்து நீங்க அல்றீங்கல்ல, அவருக்கு என் மூஞ்ச கூட பார்க்க முடியல, அவர் என்கிட்ட அல்றாரு, அழுதுட்டே இருக்கிறாரு, என்கிட்ட வந்து நான் சொல்றேன் மூஞ்ச கூட பார்க்க முடியல. நான் சொன்னேன், பிரதர் நான் சிரிச்சுட்டே இருந்தேன். அவர் வந்து என்ன பிரதர் நான் அல்றேன் நீங்க சிரிக்கிறீங்க அப்படின்னு சொன்னாரு. ಅವ್ರು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಹಂಗೆ ಅಳ್ತಾ ಇದಾರೆ, ಕಣ್ಣು ಮುಚ್ಕೊಂಡು, ಅವ್ರ ಮುಖನ ನಾನು ನೋಡ್ತಾ ಇಲ್ಲ, ಅವ್ರು ನೋಡ್ತಾ ಇಲ್ಲ, ಅವ್ರ ಬದಲಾಗಿ ಅವ್ರು ಅಳ್ತಾ ಇದಾರೆ, ನಾನು ನಗ್ತಾ ಇದ್ದೆ ಬಿಟ್ಟು ಹೇಳ್ತಾ ಇದೀನಿ. ಅವಾಗ ಅವ್ರು ಹೇಳ್ತಾರೆ, ಏನ್ ಬ್ರದರ್ ನಾನು ಅಳ್ತಾ ಇದ್ದೀನಿ, ನೀವು ನಗ್ತಾ ಇದಿರಲ್ಲ ಅಂತ ಕೇಳ್ತಾ ಇದ್ರು. கண்ணீர் வர வச்சது யாரு? ಈಗ ಆ ಕಣ್ಣೀರನ್ನ ಬರ್ಸದಂಗೆ ಮಾಡಿಸಿದವ್ರು ಯಾರು? யாருங்க? ಯಾರ್ರೀ? ஆவியானவர். ஆமென் ஆமென். ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನು. ಆಮೆನ್. ஆவியானவர் அந்த உணர்ச்சியை கொடுத்திருக்கிறார். ஒரு டைம்ல பார்த்துட்டு அப்படியே வாயை தொடச்சிட்டு போயிருக்கிறவரு இப்ப வந்து கண்ணீர் வருது அவருக்கு. ನೋಡ್ರಿ, ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನು ಆ ಒಂದು ಅಂಶವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಒಂದ್ಸಾರಿ ಆ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನ ನೋಡಿ ಹಂಗೆ ಏನು ಅಂತ ಹೇಳಿ ಒರ್ಸ್ಕೊಂಡು ಹೋದಂತ ವ್ಯಕ್ತಿ ಈಗ ಕಣ್ಣೀರು ಸುರಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನ ಆ ಭಾವವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. நான் சொன்னேன், பிரதர் இங்க நீங்க வளர்ந்துட்டீங்க, கொஞ்சம் டவுன் ஆயிட்டீங்க இந்த இடத்துல. ನಾನು ಹೇಳಿದೆ, ಬ್ರದರ್ ನೀವು ಬೆಳೆದಿದ್ದೀರಾ, ಆದ್ರೆ ಸ್ವಲ್ಪ ಒಂಚೂರು ಎಡವಿದ್ದೀರಾ ಅಷ್ಟೇ. நானும் இப்படிதான் இருந்தேன் பிரதர். ನಾನು ಈ ರೀತಿನೇ ಇದ್ದೆ ಬ್ರದರ್. நான் என்ன பண்ணேன், ஆனா இது வந்து நான் ஃபுல்லா டவுன் ஆகல. ನಾನು ಏನ್ ಮಾಡ್ಲಿಲ್ಲ, ಈ ರೀತಿ ಇದ್ದಾಗ ನಾನು ಪೂರ್ತಿ ಕೆಳಗೆ ಬಂದಿಲ್ಲ. இதுக்கு எப்படி பேக் போறது? சரி, இதா ಹೋಗ್ತಾ ಇಲ್ವಲ್ಲ? இதான் இந்த இப்படி பிரசங்கம் பண்றவங்க என்ன சொல்லுவாங்க, அவ்வளவுதான்டா நீ செத்தடா, நீ காலி, நீ சாப்பாண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிரசங்கம் பண்ணாதீங்க, யாரும் சுயநீதியை உண்டாக்காதீங்க. ಈ ರೀತಿ ಒಂದು ಸಂದೇಶವನ್ನು ಕೊಡಬೇಡಿ. ಸ್ವನೀತಿಯನ್ನ ನೀವು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಹೇಳಕ್ ಹೋಗಿ, நீ காலிடா, நீ போனடா, நீ செத்தடா, நீ எவ்வளவுதான்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ಅಷ್ಟೇ ಕಣ, ನೀನು ಅಷ್ಟೇ ಮುಗಿದೋಯ್ತು ಅಂತ ಹೇಳಿ ಹೇಳ್ತಾರೆ. நீ எல்லாம் ஒரு கிறிஸ்தவனா, அசுத்தமானவன், அசுத்த கண்கள் பாரு, ஆண்டவர் கண்ணை பிடுங்க சொல்றாரு, போய் பிடிங்க உன் கண்ணை அப்படின்னு சொல்லுவாரு. ನೀನೆಲ್ಲ ಒಬ್ಬ ಕ್ರಿಸ್ತನ, ನೀನೊಬ್ಬ ದೇವ್ರ ಮಗುವ, ದೇವ್ರು ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ, ಆ ಕಣ್ಣನ್ನ ಹೋಗಿ ಕಿತ್ಕೊಬಿಡು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. சரியா? இப்படி பிரசங்கம் பண்ணாதீங்க. ಈ ರೀತಿ ಪ್ರಸಂಗ ಮಾಡಕ್ ಹೋಗ್ಬೇಡಿ. இப்படி வந்து கண்டிக்காதீங்க ஜனங்களை. ಈ ರೀತಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಜನರನ್ನ ಖಂಡಿಸಬೇಡಿ. யாரு ஏசப்பா சிலுவைய அந்த ருசி பார்க்கவே மாட்டாங்க. இப்படி எல்லாம் நம்ம பேசணும். ಈ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾವು ಮಾತಾಡ್ಬಿಟ್ರೆ ಆ ಒಂದು ಶಿಲುಬೆಯ ರುಚಿಯನ್ನ ಯಾರು ನೋಡೋದಿಲ್ಲ. பாவத்திலிருந்து விடுதலையே கிடைக்காது. ಪಾಪದಿಂದ ಬಿಡುಗಡೆನೇ ಸಿಗೋದಿಲ್ಲ. ஆனா அந்த பிரதர் வந்து அழுதாரு. ಆದ್ರೆ ಆ ಬ್ರದರ್ ಬಂದು ಅಳ್ತಾ ಇದ್ರು. சரி விடுங்க, இன்னொரு அடி போட்டுரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இப்போ என் வாழ்க்கை ಈ ರೀತಿ ನನ್ನ ಜೀವನ ಇದೆ. சரியா? சோ நான் வந்து இதான் பரிசுத்தம். ನೋಡಿ, ಈಗ ಇದೇ ಪರಿಶುದ್ಧ. பரிசுத்தத்துக்கு பதிலா லவ், அன்பு தான் பரிசுத்தம். பார்த்திருக்கோம்ல, அன்பு தான் பரிசுத்தம் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இல்ல நானு. ಮೊದಲೇ ಹೇಳಿದಾಗೆ ಪರಿಶುದ್ಧ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಪ್ರೀತಿನೇ ಪರಿಶುದ್ಧ. ಮೊದಲೇ ಹೇಳಿದಾಗೆ. ஓகே. சோ இப்போ வந்து நான் வந்து அங்க பிரதர் வந்து அழுதுட்டு இருந்தாரு. ಈಗ ಈ ರೀತಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಈ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಬ್ರದರ್ ಅಳ್ತಾ ಇದ್ರು. சோ இப்போ என்ன பண்றோம், நான் என்ன சொல்றேன், பிரதர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் உங்களுக்கு உணர்த்துறாரு அது வந்து தப்பு அப்படின்னு. ஐயோ நான் பரிசுத்தமா இருக்கணும்ன்ற ஆண்டவர் உணர்த்துறாரு, ஒரு மனம் திரும்புது ஆவி ஆண்டவர் உங்களுக்கு தராரு அப்படின்னு சொல்றேன். ನಾನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ, ಬ್ರದರ್ ದೇವರು ನಿಮಗೆ ಆ ಒಂದು ವಿಚಾರವನ್ನ ತಿಳಿಯಪಡಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ, ಮತ್ತೆಷ್ಟು ಪಾಪ ಅನ್ನೋ ಒಂದು ವಿಚಾರ ನಿಮಗೆ ಬಂದಿದೆ. சோ பாருங்க, இப்ப பாருங்க, அதான் வந்து கிறிஸ்தவனை வந்து பிசாசு என்னவும் செய்ய முடியாது. அவன் கொட்ட வளருவான். சோ என்ன பண்றான், இந்த ஃபெயிலியர் வந்து அவன் லைஃப்ல என்ன ஆகுது, ஒரு வளர்ச்சிக்கு உபயோகமாகுது. சோ ಮುಂದಿನದಾಗಿ ನೋಡ್ಬೇಕಂತ ಹೇಳಿದ್ರೆ ಸೈತಾನ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ, ನಮ್ಮ ಹಂಗೆ ಕುಗ್ಗಿಸ್ತಾ ಇರ್ತಾನೆ. ಅವನು ಕುಗ್ಗಿಸುವಾಗ ನಾವು ಹೆಚ್ಚಿಸ್ತಾ ಇರ್ತೀವಿ. திருப்பி இன்னொரு வாட்டி நம்ம தப்பு பண்ணிடுறோம். நம்ம மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாயிட்டு ஆண்டவர்கிட்டயும் மனுஷங்கிட்டயும் ஒப்புரவாயிட்டு நான் என்ன பண்றேன், திருப்பி நான் வளர்றேன்.
ಸೊ ಮತ್ತೆ ತಿರುಗಿ ಎಡುವಾಗ ಮನುಷ್ಯ ಮತ್ತು ದೇವರೊಂದಿಗೆ ಒಂದು ರಾಜಿ ಹಾಕೊಂಡು ಮತ್ತಷ್ಟು ಬೆಳಿತೀನಿ, திருப்பி வளர்றேன். ಮತ್ತೆ ಬೆಳಿತೀನಿ, ಮತ್ತಷ್ಟು ಬೆಳಿತೀನಿ. ஃபெயிலியர் இருந்துச்சா? ಒಂದು ಫೇಲ್ಯೂರ್ ಇದೆಯಾ? ஃபெயிலியர் இருந்துச்சு, பட் ஆனா வளர்ச்சி இருக்கா? ಫೇಲ್ಯೂರ್ ಬಹಳ ಇದೆ, ಆದ್ರೆ ಬೆಳವಣಿಗೆ ಜಾಸ್ತಿ ಇದೆ ನೋಡಿ. இருக்குல்ல? ಇದೆಯಲ್ಲ? இதுதான் இயேசு கிறிஸ்து கொடுக்கும் நீதி. ನೋಡಿ, ಇದೇ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಕೊಡುವಂತ. சோ இப்போ நான் எங்க இருக்கேன்? நான் இந்த ஒருவேளை இந்த இடத்துல இருக்கலாம். ಒಂದು ವೇಳೆ ನಾನು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇರಬಹುದು. பிரதர், எப்படி பிரதர் நீங்க பாவத்தை ஜெயிச்சீங்க? எப்படி பிரதர் இந்த பாவம் உங்களை அஃபெக்டே பண்ண மாட்டேங்குது? எனக்கு ஈஸியா சோதனை வந்துருது பிரதர் அப்படி நீங்க கேட்பீங்க. ಒಂದು ವೇಳೆ ಬಂದು ಕೇಳೋದು, ಬ್ರದರ್ ಹೆಂಗ್ ಬ್ರದರ್ ಆ ಪಾಪವನ್ನ ನೀವು ಹಾದ್ ಬಂದ್ರಿ, ನನ್ನ ಕೈಲಿ ಆಗ್ತಾ ಇಲ್ವಲ್ಲ, ತುಂಬಾ ನನಗೆ ಬಂದು ಕಷ್ಟ ಆಗ್ತದೆ ಅಂತ ಒಂದು ವೇಳೆ ಪ್ರಶ್ನೆ ಕೇಳಬಹುದು. நான் சொல்வேன், நீ எல்லாம் சின்ன பையன்டா, நான் எவ்வளவு பரிசுத்தவான் தெரியுமா? நான் சர்ச்சுக்கெல்லாம் போயிருக்கிறேன், எவ்வளவு நேரம் நான் முழங்கால நின்னு ஜெபிக்கிறேன் தெரியுமா? நான் அதனாலதான் நான் ஜெயிச்சேன் பாவத்தை அப்படின்னு சொல்லுவேனா? ಒಂದು ವೇಳೆ ನಾನು ಈ ರೀತಿ ಹೇಳ್ಬೋದಾ, ನಾನು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಪರಿಶುದ್ಧ ಅಂತ ಕಣಪ್ಪ, ನಾನು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಬಹಳಷ್ಟು ಸಮಯ ಮೊಣಕಾಲ ಇಲ್ಲಿ ಇಟ್ಕೊಂಡು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದೆ, ನಾನು ತುಂಬಾ ಪರಿಶುದ್ಧವಂತನಂತ ನಾನು ಹೇಳ್ಬೋದಾ? அப்படி சொல்லுவேனா நானு? ಹಂಗ ಹೇಳ್ತೀನ ನಾನು? எனக்கு யாராவது அட்வைஸ் கேட்கும்போது எனக்கு என்ன ஞாபகம் வரும்? ನನಗೆ ಯಾರಾದ್ರೂ ಈ ರೀತಿಯಂತಹ ಆಲೋಚನೆಗಳನ್ನ ಕೇಳುವಾಗ ಯಾವ ಯೋಚನೆ ಬರುತ್ತೆ? என் லைஃபோட ನನ್ನ ಜೀವಿತದ ஃபெயிலியர்ஸ் தான் எனக்கு ஞாபகம் வரும். ಎಲ್ಲ ಸೋಲುಗಳನ್ನೇ ನಾನು ಯೋಚನೆ ಮಾಡ್ತೇನೆ. ஐயோ, நான் வந்து இப்படி எல்லாம் இருந்தேனே ஒரு காலத்துல. ಅಯ್ಯೋ, ನಾನು ಒಂದು ಕಾಲದಲ್ಲಿ ಈ ರೀತಿ ಎಲ್ಲ ಇದ್ನೇಲ್ಲ. ஆண்டவர் எனக்கு கிருபையால் என்ன பண்றாரு? ದೇವರು ನನಗೆ ಕೃಪೆಯಿಂದ ಏನ್ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ? தூக்கி விட்டுருக்கிறார். ஆமென். ನನ್ನನ್ನು ಎತ್ತಿದ್ದಾನೆ. நீதிமான் 7 முறை இடவினாலும் கர்த்தர் அவனை என்ன பண்ணுவாரு? தூக்கி விடுவார். நீதிವಂತನು 7 ಸಾರಿ ಜಾರಿ ಬಿದ್ದರೂ ಕೂಡ ದೇವರು ಆತನನ್ನ ಮೇಲಕ್ಕೆ ತರ್ತಾನೆ. நீதிமானுக்கு ಅನೇಕ துன்பங்கள் வரும், ஆனால் எல்லா விதத்திலும் கர்த்தர் வந்து அவனை என்ன பண்ணுவாரு? விடுதலை கொடுப்பார். ನೀತಿವಂತನಿಗೆ ಅನೇಕ ಸಮಸ್ಯೆಗಳು ಬಂದರೂ ಕೂಡ ದೇವರು ಅವನೊಂದಿಗೆ ಇದ್ದು ಅವನನ್ನ ಬಿಡುಗಡೆ ಮಾಡ್ತಾರೆ. ஏன்னா அவனுடைய நீதி என்னது இப்போ? யாரோட நீதி? அவனோட நீதி இப்போ? ಯಾಕಂದ್ರೆ ಈಗ ಅವನ ನೀತಿ ಯಾರ ನೀತಿಯಾಗಿದೆ? இயேசு கிறிஸ்துவின் நீதி. புரிஞ்சுச்சா? ಅರ್ಥ ಆಯ್ತಾ? ஓகே, இது நான் நீ பிளான் பண்ணல, பட் வந்துச்சு சைட் ட்ராக். ஓகே, சரி. சோ இதுதான் அன்பு தான். இதை வச்சுதான் அன்பை வைத்துதான் நான் செயல்படுறேனா, அன்புல நான் வளர்றேனா, விசுவாசத்துல வளர்றேனா? அதான் கிறிஸ்தவனுடைய கேள்வி. என்னைக்கும் டெய்லி கேள்வி அது எனக்கு தான். எனக்கு அதான் கேள்வி, என்னோட கேள்வி. ಕ್ರಿಸ್ತನಾಗಿ ಇರುವಂತ ವ್ಯಕ್ತಿಗೆ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಪ್ರತಿ ದಿವಸ ಬಂದ್ಬಿಟ್ಟು ನಾನು ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ಇದ್ದೀನಾ, ನಾನು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಪರಿಶುದ್ಧತೆಯಲ್ಲಿ ಇದ್ದೀನಾ ಅಂತೇಳಿ ಇದೇ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ, ಇದೇ ನನ್ನ ಪ್ರಶ್ನೆ ಜೀವಿತದಲ್ಲಿ. அது நீங்க மேரேஜ் ஆயிருக்கலாம், மேரேஜ் ஆகாம இருக்கலாம், ನಿಮ್ಗೆ ಮದುವೆ ಆಗಿರ್ಬೋದು, ಮದುವೆ ಆಗದೆ ಇರಬಹುದು. சோ உங்களுக்கு என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், பாவத்தின் சோதனைகள் உங்களை அப்படியே நெருக்கலாம், பிசாசின் சோதனைகள் நெருக்கலாம் உங்களை. ನಿಮಗೆ ಎಂತದೇ ಆದಂತ ಸಮಸ್ಯೆಗಳಿರ್ಬೋದು, ಸೈತಾನನು ನಿಮ್ಮನ್ನ ಹಂಗೆ ಕುಗ್ಗಿಸಬಹುದು. ஆனால் நான் ஒரே கேள்வி கேட்க வேண்டியது, ಆದ್ರೆ ನಾನು ಒಂದೇ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ ಕೇಳಬಹುದು, நான் அன்பிலே வளர்ந்து கொண்டிருக்கிறேனா? ನಾನು ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ಬೆಳೀತಾ ಇದ್ದೀನಿ. அந்த அகாப்பே அன்புனா அந்த சுயத்தை தியாகம் பண்ணுகிற அன்பு. என் சுயம் ஒண்ணு இல்லாம ஆகணும், கிறிஸ்து எனக்குள்ள வளரணும், அந்த அன்பு இருக்கா? ಆ ಒಂದು ಅಗಾಪೆ ಪ್ರೀತಿ ಅಂದ್ರೆ ನನ್ನ ಸ್ವಾರ್ಥತೆ ಅದು ಒಂದು ಏನು ಹೇಳಿದೆ ಅದು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಆಗ್ಬೇಕು, ದೇವರ ಪ್ರೀತಿ ಅದು ಹೆಚ್ಚಿಗೆ ಆಗ್ಬೇಕು. சோ அது நம்ம வாழ்க்கையில இருக்கா? ಅದು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇದೆಯಾ? அதுதான் வந்து இந்த நீங்க அந்த அன்பின் கண்களோட, அந்த அன்பின் விசுவாசத்தின் கண்களோட மத்தேயு 5, 6, 7 படிச்சீங்கன்னா உங்களுக்கு ಸಂತೋಷமா இருக்கும் 5, 6, 7 படிக்கிறது. ನೀವು ಒಂದು ಮತ್ತಾಯ ಸುವಾರ್ತೆ 5, 6, 7ನೇ ಅಧ್ಯಾಯಗಳನ್ನ ಪ್ರೀತಿಯ ಕಣ್ಣಿನಿಂದ ನೀವು ಓದಿದ್ರೆ ನಿಮಗೆ ಅರ್ಥ ಆಗುತ್ತೆ. ஆனா சுயநீதி கண்களோட படிச்சீங்கன்னா, ಆದ್ರೆ ಸ್ವನೀತಿಯ ಕಣ್ಣಿನಿಂದ ನೀವು ಓದಿದ್ರೆ ஒரு சென்டென்ஸ் அப்படியே நெஞ்சில யாரோ வந்து புல்லட் அடிக்கிற மாதிரி இருக்கும், ஷூட் பண்ற மாதிரி இருக்கும். ಆದ್ರೆ ಒಂದೊಂದು ವಚನವು ಕೂಡ ಯಾರೋ ಒಬ್ರು ಬುಲೆಟ್ ಅಂದ್ರೆ ಎತ್ಕೊಂಡು ಬಂದು ನಿಮ್ಮ ಎದೆಗೆ ತಾಕದಂಗ ಆಗುತ್ತೆ. ஐயோ பிரதர், நான் லாஸ்ட் வீக் நான் பாத்துட்டேனே, திச்சை பண்ணிட்டேனே, அப்ப நான் அவ்வளவுதானா, என்னுடைய ரட்சிப்பு போயிடுச்சுனா, என் ரட்சிப்பு இழந்துட்டேனா நான் அப்படிலாம் கேள்வி கேட்பாங்க. ಈ ರೀತಿ ಒಂದು ವೇಳೆ ನೋಡುವಾಗ, ಬ್ರದರ್ ನಾನು ಕಳೆದ ವಾರ ಈ ರೀತಿ ಪಾಪ ಮಾಡ್ಬಿಟ್ಟೆ, ಅಷ್ಟೇ ನನ್ನ ರಕ್ಷಣೆ ಹೋಯ್ತಾ, ನಾನು ನರಕಕ್ಕೆ ಹೋಗ್ತೀನಾ ಅಂತ ಹೇಳಿ ಅವ್ರು ಹಂಗೆ ಒಂದು ಚಿಂತಾ ಭ್ರಾಂತರಾಗಿರ್ತಾರೆ. சரியா? என் இருதயத்திலே ஆண்டவர் வந்து எழுதி இருக்கிறார். இப்போ எங்க எழுதி இருக்கிறாரு? என் இருதய பலகைகளிலே அவருடைய இது எழுதி இருக்கிறார். சோ எனக்கு தப்பு பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். நான் வந்து தப்பான யோசனை போகுது, கோபமான யோசனை போகுது, எரிச்சலான யோசனை வருதுன்னு எனக்கு என்ன ஆயிருது? உடனே என்ன ஆயிருது? எனக்கு உடனே ಪಿಪಿಪಿಪಿಪಿಪಿன்னு ஒரு சவுண்ட் வரும். ಸೋ ನನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಬರಿತಾ ಇದ್ದಾನೆ. ಅವನು ಒಂದು ಆಜ್ಞೆ ಇರೋದ್ರಿಂದ ಏನಾಗುತ್ತೆ ಅಂದ್ರೆ, ಒಂದು ತಪ್ಪಾದ ದುರಾಲೋಚನೆಗಳು ಬಂದಾಗ ಒಳಗಡೆ ಒಂದು ಬೀಪ್ ಬರುತ್ತೆ, ಒಂದು ಸೌಂಡ್ ಬರುತ್ತೆ. ಏನಂತ, ನೀನು ಎಲ್ಲೋ ಒಂದು ಎಡುತ್ತಾ ಇದೀಯಾ, ಸರಿ ಮಾಡ್ಕೋ ಅಂತ ಪಿಪಿಪಿ ಅಂತ ಸೌಂಡ್ ಬರುತ್ತೆ. ಮತ್ತೆ இன்னைக்கு எபிரேயர் காலையில மெசேஜ்ல எபிரேயர் 10வது அதிகாரத்துல படிச்சோம். 10வது அதிகாரத்துல I will write my laws into your heart, I will write my commandments into your mind அப்படின்னு ಆರ್ಡರ್ சொல்றார். ಅಲ್ಲಿ ದೇವರು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಇಬ್ರಿಯರಿಗೆ 10ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಓದುವಾಗ ಅಲ್ಲಿ ದೇವರು ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ, ನನ್ನ ಆಜ್ಞೆಗಳನ್ನ ಅಥವಾ ನನ್ನ ಒಂದು ಕಾನೂನನ್ನ, ನಿಯಮಗಳನ್ನ ನಿನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ಬರೀತೀನಿ ಅಂತ ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ. சரியா? புரிஞ்சுச்சா எல்லாருக்கும்? இப்போ ಅರ್ಥ ಆಯ್ತಾ ನಿಮಗೆ? ஓகே, இது ரொம்ப ஸ்டடியா பண்ணிக்கணும் உங்க வாழ்க்கையில. நீங்க இல்லாட்டி நீங்க எவ்வளவு நீங்க அவதிப்படுகிறது, இது வந்து ஆண்டவர் வந்து உங்களை காப்பாத்துவார் இதுல இருந்து. ಇದರಲ್ಲಿ ನೀವು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಬಹಳ ಸ್ಥಿರರಾಗಿರಬೇಕು. ಯಾಕಂತ ಹೇಳಿದ್ರೆ ಮುಂದಿನ ದಿನಮಾನಗಳಲ್ಲಿ ನೀವು ಪಡುವಂತ ಯಾತನೆ ಕಷ್ಟಗಳಿಂದ ದೇವರು ನಿಮಗೆ ಸಹಕಾರ ನೀಡುತ್ತಾನೆ. சோ அடுத்தது வந்து